Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innalhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min sururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Ya ayyuhalladzina amanu ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna illa muslimun. La ilaha illa anta subhanaka inni kuntu minal zalimin. Rabbi zidni ilma. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையையும் பொருத்தத்தையும் நாடி நாம் இந்த ரமலான் தொடர் உரையின் சபையில் ஒன்று கொள்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த திருக்குரானும் அறிவியலும் என்கிற தொடர் உரையில் முடிவில் நாம் இருக்கிறோம். அதாவது 5வது நாளில் நாம் இருக்கிறோம். முதல் நாள் நம் வானற்றை பற்றியும் பூமியை பற்றியும் பார்த்தோம். 2வது நாள் ஒட்டகத்தை பற்றியும் குதிரையை பற்றியும் பார்த்தோம். 3வது நாள் தேனியை பற்றியும் எறும்புகளை பற்றி பார்த்தோம். 4வது நாள் கருவேலை பற்றி பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் மனிதனின் படைப்பு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வாறு படைத்தான் என்பதை நேற்று பார்த்தோம். அந்த படைத்த உறுப்புகளை பற்றி விரிவாக பார்க்கவிருக்கிறோம், அறிவியல் சான்றுகளுடன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித இனத்தை கனிமல்லால் படைத்தான் என்ற வசனம் நேற்றைய தினம் சற்று விரிவாக பார்த்தோம். அதன் மேலோட்டமாக 23வது அத்தியாயம் 12 முதல் 14வது வசனத்தில் மனிதனை களிமண்ணில் மூலப்பொருளாக படைத்தோம், பின்னர் அவனை ஒரு பாதுகாப்பு மிக்க இடத்தில் விந்து துளியாக ஆக்கினோம், பின்னர் அந்த விந்து துளியை சூழ் கொண்ட முட்டையாக ஆக்கினோம், அந்த சூழ் கொண்ட முட்டையை ஒரு சதை துண்டாக ஆக்கினோம், அந்த சதை துண்டிலிருந்து எலும்புகளை உண்டாக்கினோம், அந்த எலும்புகளுக்கு இறைச்சியை பொருத்தினோம், அந்த இறைச்சிகளுக்கு ஒரு தோற்றத்தை உண்டாக்கினோம் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அந்த தோற்றத்தை பத்தி தான் இன்றைய உரையானது இன்ஷா அல்லாஹ் இருக்க போகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனில் 95வது அத்தியாயம் 4வது வசனத்தில் கூறுகிறான், மனிதனை அழகிய தோற்றத்தில் நாம் படைத்தோம். ஒவ்வொரு ஸ்டேஜா பார்த்துட்டோம், மனிதன் ஒரு கரு எப்படி உருவாகுதுன்னு சொல்லி. கடைசியாக ஒரு தோற்றத்தை ரப்பல் ஆலமீன் கொடுக்குறான். அந்த தோற்றமானது எவ்வாறு இருக்குன்னா, அழகிய முறையில் மனிதனுக்கு ஒரு தோற்றத்தை அளித்தோங்கிறான். நம்ம என்ன பண்றோம், நான் கருப்பா இருக்கனே, நான் வெள்ளையா இல்லையே, இவங்கள மாதிரி இல்லையே அப்படின்னு அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி தன்னைத்தானே வருத்திக் கொள்ள சூழ்நிலை பார்க்கிறோம். ஆனா ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான், நான் உங்களை அனைவரையுமே அழகான தோற்றத்தில் படைச்சிருக்கேன் அப்படிங்கிறான். அதை பத்தி நம்ம யாராவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா? என்ன கிடையாது. ரப்பல் ஆலமீன் தனது படைப்பினாகிற சிறந்த படைப்பினாக மனிதனை கூறுகிறான். அந்த மனிதனுடைய உறுப்புகளும் சிறப்பாக தான் இருக்குது. நம்மளோட உறுப்புகள்ல சிறந்த உறுப்பு, சிறந்த ஹியூமன் பார்ட் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? முதலாவதாக சிறப்புமிக்க ஒரு பார்ட் அப்படின்னா அது பிரெயின் தான். ஏன்னா இந்த பிரெயினை சூப்பர் கம்ப்யூட்டரோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க ஆராய்ச்சியாளர்கள்லாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்று வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த மாடர்ன் சயின்ஸ்ல ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை உருவாக்குறாங்க. அந்த சூப்பர் கம்ப்யூட்டரை எப்படி சிந்திக்குதோ அதை விட பல்மடங்கான வேகத்துல நமது மூளையானது சிந்திக்குது. உதாரணத்திற்கு ஏதேனும் ஒரு இதை கூகுளில் சர்ச் பண்றோம், ஆனா அதோட விடை ஏற்கனவே நமக்கு தெரியுது, தெரிஞ்சும் கூகுள் கரெக்டா சொல்லுதான்னு சர்ச் பண்றோம். அது சீக்கிரமா பதில் சொல்லுமா, நம்ம சீக்கிரமா பதில் சொல்லுவோமா? நம்ம தான். ஏதேனும் இன்டர்நெட் எதுவும் நமக்கு உள்ள எதுவும் இருக்குதா என்ன? அல்லது நெட் கனெக்ஷன் எதுவும் கொடுத்து வச்சிருக்கானா? என்ன கிடையாது. அப்ப சிந்திக்கக்கூடிய ஆற்றல், ஏதோ ஒரு சிந்தனை வருது அப்படின்னா டக்குன்னு மூளைக்கு என்ன ஒரு சிக்னல் அனுப்புது,
இதன் மூலயமா அடுத்தடுத்து ரிசர்ச் பண்ணு, இதனோட விடை இதுவா இருக்குமா, அதுவா இருக்குமா, அதுவா இருக்குமான்னு பல கேள்விகள் வருது. அந்த கேள்விகளுடைய கடைசியாக அந்த விடை வந்து மனிதன் அறியக்கூடியதாக இருக்கிறான். அப்படி இந்த மூளையில் உள்ள வந்து 86 மில்லியன் நியூரான்கள் உள்ளன. இந்த மூளையில 86 மில்லியன் நியூரான்கள் உள்ளன. அந்த நியூரான்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மனிதனை சிந்திக்க வச்சுட்டே இருக்கு. எந்த அளவுக்குன்னா ரெஸ்டே விடாம சிந்திக்க வைக்குது. உதாரணத்திற்கு நம்ம தூங்குறோம், தூங்குறப்ப எப்படி நமக்கு கனவு வருது? தூங்குறது எதற்காக? ஓய்வுக்காக நம்ம தூங்குறோம். ஓய்வெடுக்க சூழல்ல மனிதன் உண்டாக்கப்பட்டு தனது இரவு நேரத்துல ஓய்வெடுக்கிறான். ஓய்வெடுக்கிற கூடிய நேரத்துல கூட அவனுக்கு கனவு வருது. அப்பனா அந்த பிரெயின் என்ன பண்ணுது? அப்பயும் சிந்திக்குது. சிந்திச்சு அவன் என்னென்னலாம் நினைச்சிட்டு படுத்தானோ அதன் மூலமா ஒரு கனவு வருது அவனுக்கு. அப்ப எப்பேற்பட்ட ஒரு படைப்பினத்துல ஒரு படைப்பினனுக்கு சிறந்த படைப்பா மூளை ரப்புல் ஆலமீன் கொடுத்துருங்க பாருங்க. அதே போல ஒரு போன் எடுத்துப்போம். உதாரணத்திற்கு நம்ம அனைவரும் ஸ்மார்ட் போன் தான் யூஸ் பண்றோம். அந்த ஸ்மார்ட் போன்ல ஏதோ ஒரு போட்டோவோ வீடியோவோ நம்ம எல்லாம் ஸ்டோரேஜ் பண்றதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் வேணும், மெமரி கார்டு அப்படின்னு சொல்லுவோம். இன்றைய காலத்துல மெமரி கார்டெலாம் இல்லை, இன்பில்டாவே ஸ்டோரேஜ் கொடுத்துட்டாங்க. உதாரணத்துக்கு இந்த போன் எடுத்து போவீங்களேன், இந்த போனுடைய ஸ்டோரேஜ் வந்து 128 GB. அது எல்லாமே அறிஞ்ச ஒண்ணுதான். பொதுவாக 128 GB தான் பேஸ் மாடலாக இருக்கு. நம்ம மனிதனுடைய மூளை என்பது எத்தனை ஜிபி இருக்கும்? 1000 GB இருக்குமா? 1000 GB ஒரு டிபி, ஒரு டிபி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1000 DBயா? ஆராய்ச்சியாளர்கள்லாம் இந்த மூளையின் மேல ஆராய்ச்சி மேற்கொண்டு இதனுடைய ஸ்டோரேஜை பத்தி சொல்றாங்க. சுமார் 2500 TB. நமது மூளையானது 2500 TB. ஒரு டிபினா 1000 GB. இந்த போன் மாதிரி 1000 போன் உருவாக்கலாம் ஒரு டிபில. 1000 × 2500 போட்டு பாருங்க, 25 லட்சம் GB நமது மூளையானது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் 25 லட்சம் GB ஒரு ஸ்டோரேஜை ரப்புல் ஆலமீன் படைச்சி அவங்களுக்கு கொடுத்துருக்கான். இந்த 25 லட்சம் ஜிபியை வந்து நம்ம ஃபுல்லா யூஸ் பண்றோமா பார்த்தா முழுமையாக நம்ம யூஸ் பண்றோம். ஒரு சுமாரா ஒரு மனிதர் எடுத்துப்போம். ஒரு மூதாட்டியா இருக்காரு, ஒரு 60 வயசு இருக்கும். அவர் சிறு வயதுல ஒரு 6 வயசுல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஏதோ கீழே வந்திருப்பாரு, எங்கேயோ அடிபட்டிருக்கும், ஒரு தழும்பு ஏற்பட்டிருக்கும். அவரது பேரப்பிள்ளையாக வந்து இது என்னது உங்க நெத்தியில ஏதோ தழும்பு இருக்கேன்றா அந்த கதையை அப்படியே சொல்லுவாரு. எவ்வாறு? இந்த ஸ்டோரேஜ்னாலதான். இந்த ஸ்டோரேஜ் ஒரு மனிதனுடைய ஒரு காட்சியை படம் பிடிச்சி அதை அப்படியே ஸ்டோர் பண்ணதில்ல. அப்ப இதுக்கு தேவையான கெப்பாசிட்டி கண்டிப்பாக இருக்குன்னு. ஒரு வீடியோ எடுக்கிறோம், ஒரு அரை மணி நேரம் பயான் வீடியோவே காலப்போக்கில் எவ்வளவு ஆகுது? 3.5 GB 4 GB கிட்ட வந்துருது ஒரு அரை மணி நேரம் வீடியோ. ஆனா தனது வாழ்நாள் முழுக்க அந்த கண்ணு என்ன பண்ணுது? ஒவ்வொரு காலத்தையோ ஒவ்வொரு படத்தையோ கேப்சர் பண்ணுது. கேப்சர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப 2500 TBங்கிறது தேவையான ஒன்றுதான். அதுதான் ரப்புல் ஆலமீன் இந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியான ஒரு ஸ்டோரேஜை மனிதர்கள் கொடுத்துருக்கான். இந்த மூளையை கொடுத்துட்டு இந்த மூளையை பத்தி ரப்புல் ஆலமீன் பேசுறான். தனது திருமறை குர்ஆனில் 96வது அத்தியாயம் 13 - 15வது வசனத்துல கூறுகிறான், நீர் கவனித்தீரா, அவன் பொய்யென கூறி புறக்கணித்தால் அல்லாஹ் பார்க்கிறான் என்பதையும், அவன் அறிவில்லையா அப்படின்னு மனிதனை பார்த்து கேள்வி எழுப்புறான். அதே போல அவ்வாறல்ல, அவன் விளங்கி கொள்ளாவிட்டால் முன்னேற்றியை பிடித்திருப்போம்ங்கிறான். எதுக்கு ரப்புல் ஆலமீன் முன்னேற்றியை குறிப்பிடுறான்? ஏன்னு கேட்டா இந்த மூளையில ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்குல்ல, இதன் பேர் தான் வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். நம்ம பொய் சொல்றோம்ல, இதன் மூலியமா தான் நம்ம பொய் சொல்றோம். இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இருக்குல்ல, முன்னெற்றிக்கு உள்ள ஒரு பிரெயின் பார்ட் இருக்குல்ல, இந்த பிரெயின் பார்ட் வழியா தான் மனிதன் பொய் சொல்ல தூண்டப்படுறான், பொய்யும் சொல்றான். அதுதான் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான், அவன் பொய் சொல்லி அதுல இருந்து வெளியே வரல அப்படின்னா அவனது முன்னேற்றியை பிடித்திருப்போம்ங்கிறான். எந்த அளவிற்கு துல்லியமா
ரப்புல் ஆலமீன் நம்மள்ட்ட பேசுறான் பாருங்க. இன்று உள்ள மாடர்ன் சயின்ஸ் எல்லாம் வந்து பிரெயினுக்கு இத்தனை பார்ட் இருக்கு, இதெல்லாம் என்னென்ன வேலையில பண்ணுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ரப்புல் ஆலமீன் 1400 வருடத்துக்கு முன்னாடியே மனிதர்களுக்கு இது ஒரு அறிவிப்பாக கூறியிருக்கான். அதே போல அடுத்த ஒரு சிறந்த ஒரு உறுப்பாக இது இருக்குன்னா கல்ப், அதாவது உள்ளம், ஹார்ட் இருக்குல்ல, ஹார்ட் தான் வந்து அடுத்தபடியான ஒரு சிறந்த ஒரு உறுப்பாக இருக்கிறது. ஒரு குழந்தை ஒரு கருவிலிருந்து ஒரு உண்டாவதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தனது 21வது நாளிலே வந்து அந்த இதய துடிப்புங்கிறது ஆரம்பிச்சிருது. 21வது நாள், அதாவது 4லேருந்து 5வது வாரம் வந்து இதய துடிப்பு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அந்த குழந்தை 100 வயதை எட்டினாலும் சரி, இல்லை 120 வயதை எட்டினாலும் சரி, நிற்காம அந்த ஹார்ட்டு துடிச்சுக்கிட்டே இருக்கு. பிரெயினுக்காவது அப்பப்ப ஓய்வு ஏற்படுது, பிரெயின் தூங்குது. ஆனா ஹார்ட் இன்னைக்காவது தூங்கியிருக்கா? நம்ம 13 மணி நேரம் சாப்பிடாம இருக்கோம், முடிவுல நோம்பு திறக்கிறோம். நோம்பு திறந்த உடனே ஒரு களைப்பு ஏற்படும், ஒரு 10 நிமிஷம் போய் படுத்துட்டு வரலாமே அப்படின்னு. அந்த களைப்பு என்னைக்காவது நமது இதயத்திற்கு ஏற்பட்டிருக்கா? சரி பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷம் நீ தூங்கிட்டு வான்னு விட்டுருக்கோம். நம்ம அப்படி விட்டா என்னத்துக்கு ஆகுறது? மனிதன் மவுத்தாயிடுவான். ஒரு 5 நிமிஷம் நம்ம ஹார்ட் பீட்டை பிடிச்சிருக்கோம்னு வைங்களேன், மூச்சு விடாம பிடிச்சிருக்கோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த ஹார்ட் வெசல்லாம் பிளாக் ஆகி வெடிக்கக்கூடிய சூழலாகும், அதை சற்று நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதே போல ரப்புல் ஆலமீன் இதயத்தை பத்தி பேசுறான். தனது திருமறை குர்ஆனில் 22வது அத்தியாயம் 46வது வசனத்தில் கூறுகிறான், அவர்கள் பூமியில் பயணிக்கவில்லையா? அப்படி செய்தால் அவர்களுக்கு விளங்கும் உள்ளங்களும் கேட்கும் காதுகளும் ஏற்பட்டிருக்கும். ஆயினும் கண்கள் கூடாகவில்லை, மாறாக அவர்களது உள்ளங்களில் உள்ள சிந்திக்கும் திறனே கூடாகிவிட்டது. ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை வந்து மனிதன் பயணிக்கவில்லையா? அப்படி பயணிச்சான்னு சொன்னா அவங்களுக்கு சிந்திக்கும் உள்ளமும் கேட்கும் காதுகளும் ஏற்பட்டிருக்கும். மாறாக அவனது கண்ணு கூடாகவில்லை, அவன் இதயம் இருக்குல்ல, சிந்திக்கும் திறனும் கூடாகிவிட்டது. ஏன்னா இந்த பூமியில நம்ம பயணிச்சோம், உதாரணத்திற்கு ஊட்டி கொடைக்கானலே போறோம்னு வைங்களேன், ஒரு 400 கிலோமீட்டர்ல எந்த அளவுக்கு ஒரு டிஃபரன்ஸ் பார்க்கணும். இங்கே எந்த அளவுக்கு வெப்பமா இருக்கு, ஒரு 400 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டோம்னு வைங்களேன் எந்த அளவுக்கு குளுமையாக இருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கலாம், தமிழ்நாட்டிலே இப்பேற்பட்ட படைப்பை ரப்புல் ஆலமீன் படைச்சு வச்சிருக்கான். அப்ப பூமியில அலைஞ்சு திரியிறான் மக்கள், மனிதன் அலைஞ்சு திரியிறான். திரியிறப்ப எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிறான். ஆனா என்ன பண்றான்? சிந்திக்கிற தன்மையை இழந்துடுறான். இது ரப்புல் ஆலமீன் நம்மளை பார்த்து கேள்வி எழுப்புறான். அடுத்ததாக 3வதாக சிறந்த ஒரு உறுப்பு அப்படின்னா கண்ணும் போகணும். ஒரு மொபைல் போன் வாங்க போறோம், அந்த மொபைல் போனுடைய விற்கக்கூடிய கஸ்டமர்ல ஒரு வாடிக்கையாளர் இருக்காங்கல்ல, அந்த கடையில உள்ள ஒரு சேல்ஸ்மேன் இருக்காரு. அவர் எதை வச்சு ஒரு மொபைல நம்ம கிட்ட விற்க பார்ப்பாரு? கேமராவை பாருங்க எந்த அளவுக்கு தெளிவா இருக்கு, நீங்க கருப்பாவே இருந்தாலும் இது உங்களை வெள்ளையா காட்டும் அப்படின்னு நிறைய ஃபில்டர் எல்லாம் போட்டு அப்போதைக்கு நம்மளை ஏமாத்துவாரு. அப்படி நம்மளுடைய கண்ணுடைய மெகா பிக்சல் எவ்வளவு இருக்கும்? கண்ணுடைய மெகா பிக்சல். நம்ம சாதாரண போன் யூஸ் பண்றோம்ல, இப்ப சமீப காலத்துல வந்த ஒரு ஸ்மார்ட் போன் சாம்சங்ல 200 மெகா பிக்சல்ல போன் வந்து லான்ச் பண்ணியிருக்கான். இதை வச்சு மூணை வந்து நிலவை வந்து துல்லியமா நீங்க போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா நம்மள ஒருடைய கண்ணுடைய மெகா பிக்சல் எவ்வளவுனா 576 மெகா பிக்சல் ஒரு கண்ணு. அப்ப ரப்புல் ஆலமீன் நமக்கு 2 கண்ணை கொடுத்துருக்கான், 1000க்கும் மேற்பட்ட மெகா பிக்சல். இதை இன்னைக்காவது நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கோமா? இந்த கண்ணு எப்படி இயங்குதுன்னு சிந்திச்சு பார்த்துருக்கோமா? நம்ம இந்த பார்க்கும் திறன், உதாரணத்திற்கு நம்ம வீட்டில் இருக்கோம், கரண்ட் போயிடுச்சு, பல வருஷமா நம்ம வீடு தான் அது, எங்கெங்க பாத்ரூம் இருக்கு, எங்கெங்க ஹால் இருக்கு, எங்கெங்க என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். கரண்ட் பெட்ரூம்ல இருக்கோம், கரண்ட் போயிடுச்சு, ஹாலுக்கு போய் லைட் எடுக்குன்னு நம்மளால நடந்து போக முடியுமா? போனா இங்க அடிச்சுப்போம், அங்க அடிச்சுப்போம். அப்படி அந்த ஒரு 10
நிமிட ஒரு இடைவேளி கூட இருட்டுல நம்ம கண்ணு வந்து இயங்காது. அப்ப சுபஹானல்லாஹ், நம்ம பிறந்ததுல இருந்து இருக்கிற வரைக்கும் இந்த கண்ணை வந்து சிறப்புமிக்க ஒரு உறுப்பா கொடுத்து அதன் மூலியமாக அல்லாஹ்வோட ரப்புல் ஆலமீனோட படைத்த சான்றுகளை நமக்கு காட்டுறான் அப்படின்னா நம்ம ரப்புல் ஆலமீனுக்கு எந்த அளவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். இந்த கண்ணுக்காக நம்ம நன்றி செலுத்துறோமா? நேத்து ரிஸ்கை பத்தி பார்த்தோம், அல்லாஹ்வுடைய பரக்கத் அருளை பத்தி. இந்த கண்ணு நமக்கு அருள் தான், இந்த கண்ணும் நமக்கு அருட்கொடை தான். அப்படி இந்த அருட்கொடைய நம்ம எந்த அளவிற்கு துச்சமா பார்க்கிறோன்றத நம்ம வந்து உணரக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். அதே போல இந்த கண்ணுடைய சிறப்பை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கண் என்பது அதிக லைட் வந்துச்சு அப்படின்னா இந்த கருவிழி இருக்குல்ல சுருங்கக்கூடியதாக இருக்கு. இப்ப வெளிச்சமே இல்லாத ஒரு பகுதியை பார்க்கறோம்னா கண் விழிக்கக்கூடிய பகுதியாக இருக்கு. ஏன்னு சொன்னா அந்த கருவிழி சுருங்கிடுச்சு அப்படின்னா வரக்கூடிய லைட்லாம் இருக்குல்ல அதன் வழியா மெல்லிசாக டிராவல் ஆகி நம்ம உள்ளக்குள்ள போகும். அந்த இடத்துல லைட்டே இல்லை அப்படின்னா அந்த கருவிழி என்ன பண்ணுவோம், பெருசாக சூழலா இருக்குது. அப்ப அதிக லைட்டை உள்வாங்கக்கூடிய சூழலா இந்த கண்ணுக்கு ரப்புல் ஆலமீன் இந்த ஆற்றல கொடுத்துருக்கான். அப்ப சாதாரண இந்த கண்ணே இந்த அளவுக்கு ஒரு ஃபங்க்ஷனபிளான ஒரு பார்ட்டாகி இந்த அளவுக்கு பார்க்கும் திறனையும் பார்க்கும் அல்லாஹ்வுடைய சான்றுகளே கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்கள் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதே போல ரப்புல் ஆலமீன் 23வது அத்தியாயம் 78வது வசனத்துல கண்களை பத்தியும் பேசுறான். உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வையையும் உள்ளங்களையும் அவனே உருவாக்கினான். இதனோட அடுத்த வசனம் வந்து இன்ஷால்லாஹ் கடைசியில நம்ம சொல்லலாம். அடுத்ததாக எலும்புகளை பத்தி ரப்புல் ஆலமீன் பேசுறான். ஒரு மனிதனுக்கு தனது உடல்ல எத்தனை எலும்புகள் இருக்கும்? 206. சரி, அப்ப பிறந்த குழந்தைக்கு மோர் தென் 300, அதாவது 275ல இருந்து 300 எலும்புகள் இருக்கு. எப்படி ஒரு பிறந்த குழந்தைக்கு 300 எலும்புல இருந்து வளரக்கூடிய ஒரு பருவத்தை அடைகிறாங்க, அப்ப 206, அதாவது 100 எலும்பு எப்படி கம்மியாகுது? ஒரு எலும்பு 2 எலும்பு கம்மியாகலாம், ஓகே. 300ல இருந்து எப்படி 206 மாறுது? எப்படி 100 எலும்பு எங்க காண போதா? ஜாயிண்ட் ஆகுது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த சிறு சிறு எலும்புகள்லாம் இருக்குல்ல, பிள்ளை என்ன பண்ணுவோம், பிஞ்சு பிள்ளை அப்படின்போம், கையை கூட வெடுக்குன்னு இழுக்கக்கூடாது, ஏன்னா எலும்புகள் புரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பார்த்து ஹேண்டில் பண்ணக்கூடியதான் இந்த குழந்தையா இருக்கும். அந்த குழந்தை நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கை இருக்குல்ல, இந்த கையில வந்து ஜாயிண்ட்லாம் சேர ஆரம்பிக்குது. சேர ஆரம்பிக்கிறப்ப 300 எலும்புகளான அந்த குழந்தை ஆனது 206 வந்து ஒருங்கிணைக்குது. அப்படி ஒருங்கிணைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலும்புகளோட எண்ணிக்கையும் குறையுது. இப்ப எலும்புகளை பத்தி பார்த்தோம். நம்ம உடல்ல எது ஸ்ட்ராங்கான எலும்பு? தாடைய, ஹெட்டு, ஸ்கல்லு. வாய் கட்டா சொல்றாங்க. தொடை எலும்பு இருக்குல்ல, திக் போன், இதுதான் வந்து மனித உடல்ல ரொம்ப வலுவான எலும்பு. இந்த எலும்பை மனிதன் முறிச்சிட்டான் அப்படின்னா இந்த வலியை வந்து தன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. இந்த தொடை எலும்பு இருக்குல்ல, எந்த எலும்பு உடைஞ்சாலும் அவனுக்கு வலி ஏற்படும் தான். ஆனா இந்த தொடை எலும்பு அவனால முறிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த எலும்பு அவனால அந்த முறிவை அவனால தாங்கிக் கொள்ளவே முடியாது, அந்த அளவிற்கு ஒரு வலியாக இருக்குமா. அதே போல இந்த கை இருக்குல்ல, இதுல இருந்து இந்த மணிக்கட்டு வரைக்கும் இதுக்குள்ள 26 எலும்பு இருக்கு. இதுக்குள்ளேயே 26 எலும்பு. இந்த ஒவ்வொரு ஜாயிண்ட் இருக்குல்ல, ஒரு ஜாயிண்ட்டுமே ஒரு எலும்பு தான். இதை பத்தி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ரப்புல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆன்ல மனிதன் இந்த உலகத்திற்கு வந்து வாழ்ந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு மரணிச்சிடுறான். மரணிச்சதுக்கு அப்புறம் அந்த மனிதன் எப்படி சிந்திக்கிறான் தெரியுமா? வந்துட்டேன், வாழ்ந்துட்டேன், மரணிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நான் வந்து உயிரெழுப்புவானா அப்படின்னு மனிதன் வந்து சிந்திக்கிறான். ஏனென்று கேட்டால் இந்த மனித உடலானது மக்கி போகக்கூடிய தன்மை உடையது. அதை வச்சுட்டு அவன் என்ன நினைக்கிறான்னா, எப்படியும் நான் புதைக்க தான் போறாங்க, எரிக்க தான் போறாங்க, அப்படி புதைக்கிறப்பையோ எரிக்கிறப்பையோ நான் என்ன ஆவேன்,
சாம்பல் ஆகிடும், இல்லை மண்ணுல மக்கி போயிடுவேன். அப்படி மக்கி போற நிலைமையில எப்படி இன்னொருவர் வந்து என்னை எழுப்ப முடியும் அப்படின்னு அவனுக்குள்ளே வந்து சிந்திக்கக்கூடிய மக்களாக அவன் இருக்கிறான். அதற்கு விடையா ரப்புல் ஆலமீன் சொல்றான் தனது திருமறை குர்ஆனில் 36வது அத்தியாயத்துல 78 மற்றும் 79வது வசனத்துல, மனிதன் தான் படைக்கப்பட்டதை மறந்துவிட்டு நமக்கு எடுத்துக்காட்டாக கூறுகிறான். எலும்புகளை மக்கி போன நிலையில் அவற்றை உயிர்ப்பிப்பான் யார் என கேட்டால், தொடக்கத்தில் அவற்றை படைத்தவனே அவனை உயிர்ப்பிப்பான். அவன் ஒவ்வொரு படைப்பையும் நன்கறிந்தவன் என பதிலளிப்பீராக என நபிமார்களிடம் சொல்றான். அன்றைய காலத்து மக்கள் வந்து கேட்கிறாங்க, இந்த உடல் என்பது மக்கி போகக்கூடியதானே, இந்த மக்கி போக கூடிய தன்மை இந்த உடல் எப்படி இதே நிலைமையில இதே ஒரு உருவமா இறைவன் எப்படி நம்மளை வந்து திருப்பி உயிரிட்டு மீட்டெடுப்பான் அப்படின்ட்டு மக்கள் வந்து நபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க. அப்படி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறப்ப அல்லாஹ் வந்து இந்த வசனத்தை இறக்கி நபியை பதிலளிப்பீராகன்னு சொல்லி கூறுறான். எந்த அளவுக்கு சொன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி ஒண்ணுமாவும் இல்லை, உன்னை இந்த அளவுக்கு ஆளாக்குனதுனா இந்த ஆளாக்கி உன்னை ஒன்றும் இல்லாம ஆக்கி திருப்பி இதே ஆளாக்க உன்னால வந்து என்னால் எழுப்ப முடியும்னு சொல்லிட்டு தனது ஆற்றலை இந்த வசனம் மூலியமாக மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். அப்போ அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னு சிந்திச்சு பார்க்கணும். நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையானது நம்ம பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்துட்டோம். இந்த வாழ்க்கையானது இதோட முடிவு போறதல்ல, நாளை மறுமை நாள் என ஒன்று உள்ளது. இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு பரீட்சை கூடம், ஒரு டெஸ்ட் தான். இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகிறோமா ஃபெயில் ஆகிறோமா என்கிற ரிசல்ட் எப்போ தெரியும்? மறுமை நாள், இந்த ஜட்ஜ்மெண்ட் டேல தான் வந்து இந்த ரிசல்ட் டேல தான் வந்து தெரியும் பாஸ் ஆ ஃபெயிலானு. அந்த ரிசல்ட் டேவே மறந்து மனிதன் நான் பாஸ் ஆகிடுவேன்ற ஒரு நிலையிலே வந்து வாழ்ந்து மரணிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துறான். மனிதனுக்கு அவன் சொர்க்கத்துக்கு போவானா இல்லை நரகத்துக்கு போவானா அவனுக்கு அறிவு ரப்பல் ஆலமீன் கொடுத்துருக்கான கிடையாது. ஒரு மனிதன் எந்த அளவிற்கு வாழ்நாள் முழுக்க அவன் தவறு செஞ்சாலும் சரி, அவன் செய்த ஒரு நன்மையின் பால் வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கம் செல்ல சூழலை ஏற்படுத்தலாம். அவன் வாழ்நாள் முழுக்க நன்மைகளை செஞ்சாலும் சரி, ஒரு தீமையினால அவனை நரகம் செல்ல வைக்கலாம். இதனோட முடிவு யார் கையில இருக்குன்னா ரப்புல் ஆலமீன் கையில தான் இருக்கு. ஆனா அந்த மனிதன் என்பவன் எல்லா சூழலையும் என்ன பண்றான், மறக்கடிச்சிட்டு தான் சுயன்பால் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் உண்டாக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அதே போல இந்த பீரியட், இந்த டைம் பீரியட் கொடுக்குறாங்க ரப்புல் ஆலமீன், அந்த டைம் பீரியடை வேஸ்ட் பண்ணக்கூடிய மக்களாக தான் ரப்புல் ஆலமீன் அவன் வந்து படைச்சிருக்கான். அந்த படைப்பை என்ன பண்றான், இந்த வேஸ்ட் பண்ணக்கூடியதாக மனிதனும் வாழ்ந்துட்டு இருக்கான். அடுத்ததாக மனிதன் அதிகமாக கவலைப்படக்கூடிய ஒரு உறுப்பு ஒரு இதுனா அது முடி. ஏன்னா மனிதன் வந்து முடியை வந்து ரொம்ப அழகாக கருதுறான். ஒவ்வொரு நாளும் தனது கண்ணாடியில வந்து தனது முகத்தை பார்க்குறப்ப ஒரு முடி குறைஞ்சிருச்சு, வெள்ளை முடி அதிகமான மாதிரி இருக்குது, நமக்கு ஏறுநதி தானே, எதுக்கு மக்கள்லாம் நம்மளை வந்து வழுக்க விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மனிதன் என்பவன் வந்து கவலைப்படக்கூடிய மக்களாக இருக்கிறான். அந்த கவலையினால கூட முடி கொட்டுற சூழல் ஏற்படுது. இந்த முடியை பத்தி ஆராய்ச்சியாளர்கள் கூறுறாங்க, கெராட்டின் என்கிற புரதத்தால் தான் இந்த முடியானது ஆயிருக்கு. எதற்கு இந்த முடி ஆனது ஆயிருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? நமக்கு தலை இருக்கு, தலைக்குள்ள மூளை இருக்கு, மூளைக்கு மேல முடி வளர்க்க ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த முடியானது எதற்கு இருக்கு? பாதுகாக்க. எதை பாதுகாக்க? ஹீட்டை வெளியேற்ற முடியானது இருக்குது. தலையை பாதுகாக்க, ஹீட்டை மட்டும் வெளியேற்ற. இந்த சூரியனிலிருந்து யூவி ரேஸ், யூவி கதிர்கள்லாம் வெளியாகுதுல, அதெல்லாம் டைரக்டா மனிதனுடைய தலையில பட்டுச்சு அப்படின்னா முதல்ல அவனுக்கு மூளையானது பாதிக்கப்படுது. அது என்ன பண்ணுது அப்படின்னா யூவி ரேஸ் தலையில அடிச்சு அது மாறக்கூடிய சூழலாக இருக்கு, ரிஃப்ளெக்ட் ஆகிற சூழலாக இருக்கு. அதற்காக தான் ரப்புல் ஆலமீன் இந்த முடியை வந்து படைச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த முடியானது மனிதனுக்கு அழகையும் கூட்டிட்டு தருகுது. ஒரு மனிதருக்கு முடியே இல்லாம பார்க்கறப்பையும் முடியுடன் பார்க்கறப்பையும் நிறைய வித்தியாசங்கள் தெரியும், நிறைய அழகு தெரியும். அந்த அழகுக்காக தான் வந்து
ரப்புல் ஆலமீன் வந்து இந்த முடியை வந்து படைச்சிருக்கான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஜும்மாவுடைய தினத்துல வந்து நீங்க தலை குளிச்சுட்டு வாங்க, ஜும்மாவுடைய நாள்ல ஜும்மா தொலை வரீங்க அப்படின்னா நீங்க முழுமையாக தலை குளிச்சுட்டு வாங்க, தலையில எண்ணெய் தேய்ச்சிட்டு வாங்கன்ற ஒரு சுன்னத்தையும் மக்களுக்கு அறிவிப்பா செஞ்சிருக்காங்க. அப்படி இந்த முடியானது இந்த அளவுக்கு கூடுதலான ஒரு விஷயமாக மனிதனுடைய வாழ்க்கையில வகித்து கொண்டு வந்துட்டு இருக்கு. அதே போல அடுத்தது நமது கை வந்து ஒரு சிறந்த உறுப்பாக தான் இருக்கு. இந்த கை இல்லை அப்படின்னா நம்மளால இயன்ற வேலைகளை பார்க்க முடியாது. அதாவது நம்மள சுய தேவையை கூட நம்மளால கழிக்க முடியாது இந்த கை இல்லைன்னா. சமூக ஊடகங்கள்ல ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு கூலி தொழிலாளி ஒரு ஆரஞ்சு பழம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மார்க்கெட்ல இருந்து கொள்முதல் பண்றதுக்கு ஒரு ட்ரக்கில் ஏற்றிட்டு இருக்காங்க. அதுல ஒரு கூலி தொழிலாளி, அவருக்கு கண் பார்வை இருக்கு. அவர் என்ன பண்றாரு, அந்த கூடையில ஒவ்வொரு ஆரஞ்சு பழமா ஏத்திட்டு ஒரு கண் தெரியாத ஒரு பார்வையாளர்கிட்ட வந்து கொடுக்குறாரு. அந்த கண் தெரியாத ஒரு பார்வையாளர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்றாரு, தனது நண்பனான தனது கைக்குள்ள அவர் கையை வச்சுட்டு அவர் அழைச்சிட்டு போறாரு. அந்த வெயிட்டும் கனமான வெயிட்டு, அவருக்கு பார்வையும் தெரியல. அப்படி பார்வை தெரியாத சூழல்ல கூட இந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அப்படி இந்த கஷ்டப்படக்கூடிய மக்கள் இருக்கிறப்ப நமக்கு ரப்புல் ஆலமீன் சீராக இந்த உடல் அமைப்பை கொடுத்துருக்கான். எந்தவித பிரச்சனையுமே இல்லை. பிரச்சனைகள் இருக்கு நம்ம உடம்புல, இருந்தாலும் இந்த மாதிரியான மக்களை பார்க்கிறப்ப அப்பயாவது ரப்புல் ஆலமீனை பத்தி இவன் சிந்திப்பான், என்னோட ஆற்றலை பத்தி சிந்திப்பான், நான் எத்தகைய சிறப்புமிக்க ஒரு படைப்பாக மனிதனை படைச்சிருக்கேன்றதை சிந்திப்பான்றதுக்காக தான் இத்தகைய காட்சிகளெல்லாம் வந்து நம்மளை வந்து பார்க்க வைக்கிறான். நம்ம அதை கூட பார்க்காம ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப ரப்புல் ஆலமீன் ஒரு சம்பந்தமே இல்லை, சாதாரணமா ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஒரு கண் தெரியாத ஒரு மூதாட்டி இருக்காரு. நம்ம வாழ்நாள்ல எல்லாமே வந்து கடந்து போயிருப்போம். ரோடை கிராஸ் பண்ண ஓடி சொல்றாங்க, நம்மளும் ரோடை கிராஸ் பண்ணி விடுறோம். நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை முறை வெளியே போறோம். ரோடு கிராஸ் பண்றது என்பது ஒரு சாதாரண விஷயம் நமக்கு. ஆனா ரோடை கூட கிராஸ் பண்ண முடிய அந்த தகுதி, அந்த நிலைமையில அவர்கள் எவ்வளவுப்பட்ட ஒரு கஷ்டமான சூழலை வந்து ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்காங்க. அது எதற்கு நம்மளால உதவி செய்ய வச்சு நம்மளால அந்த அந்த காட்சியை பார்க்க வச்சிருக்காங்கன்னா நம்ம அதுல இருந்து சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்க்கக்கூடிய மக்களுக்கு தான் வந்து அறிவுங்கிறது வளரக்கூடியதாக இருக்கு. நமது அந்த கையை பற்றி ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் தனது 75வது அத்தியாயம் 3வது மற்றும் 4வது வசனத்தில், அவனுடைய எலும்புகளை நாம் ஒன்று திரட்டவே மாட்டோம் என மனிதன் நினைக்கிறானா, அவ்வாறு அல்ல, அவனது விரல் நுனியையும் சீரமைக்க ஆற்றலுடைய ஓங்குறான். விரல் நுனிங்கிறான். இந்த விரல் நுனியில என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் ஆனது இந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு எதா இருந்தாலும் சரி லிங்க் பண்றதுக்கு எதற்கு ஃபிங்கர் பிரிண்ட கேட்கிறாங்க? எதற்கு? யூனிக்கா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படுது. நாம் இன்ற சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மக்கள் தொகையானது சுமார் 8 பில்லியன் தாண்டி இருக்கு. 8 பில்லியனுக்கும் இந்த மக்களுக்கும் வெவ்வேறு ஃபிங்கர் பிரிண்ட் தான். ரப்புல் ஆலமீன் வெறும் இந்த 8 பில்லியன் மக்களை மட்டும்தான் படைச்சிருக்கானா என்ன? இதற்கு முன்னர் எத்தனை பேர் வாழ்ந்திருப்பாங்க, இதற்கு பின்னர் எத்தனை பேர் வரப்போறாங்க. அப்படி வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒருவருக்கு கூட இன்னொரு ஃபிங்கர் பிரிண்ட் தான் மேட்ச் ஆகாது. எந்த அளவிற்கு ரப்புல் ஆலமீன் துல்லியமாக விரல் நுனியில உள்ள சாதாரண ஒரு தோல் தான் இது. சாதாரண தோலை கூட எந்த அளவுக்கு துல்லியமாக ரப்புல் ஆலமீன் படைச்சிருக்கான். இதை மனிதரை வந்து சிந்திச்சு பார்க்கணும். ரப்புல் ஆலமீன் நாளைக்கு நீங்க எழுப்பப்படுவீல, இதே ஃபிங்கர் பிரிண்டோட தான் உன்னை நான் எழுப்புவேன் அப்படிங்கிறான். இந்த ஃபிங்கர் பிரிண்ட்களோட உனக்கு மாற்றம் கிடையாது. இந்த ரப்புல் ஆலமீன் தனது ஆற்றலையும் தனது வல்லமையும் இந்த வசனம் மூலமாக மக்களுக்கு சொல்றான். அப்ப அல்லாஹு அக்பர், எந்த அளவிற்கு ரப்புல் ஆலமீன் தனது ஆற்றலை இவ்வசனம் மூலமாக ஒவ்வொன்றா மனிதர்களுக்கு சொல்ல வரான். ஆனா இந்த மனிதன் என்பவன் வந்து சிந்திக்காமலே வாழ்ந்துட்டு இருக்கான், அதை உணராமலே வாழ்ந்துட்டு இருக்கான். அதே போல இந்த அருட்களை பத்தி நம்ம பார்த்தோம். தனது திருமறை குர்ஆன் ஆகிய 14வது அத்தியாயம் 34வது வசனத்தில் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான்,
அல்லாவின் அருட்கொடையை நீங்கள் எண்ணினால் அதை உங்களால் கணக்கிட முடியாது. அடுத்த வசனத்துல சொல்றான், மனிதன் அநியாயக்காரன், மிகவும் நன்றி கெட்டவன். ரப்புல் ஆலமீன் அந்த அருட்கொடைய மனிதன் என்ன நினைச்சான் அப்படின்னா அவனால எண்ணவே முடியாது. அப்படி இந்த அளவுக்கு நான் அவனுக்கு அருட்கொடை கொடுத்துருக்கேன், இருந்தாலும் அவன் என்ன பண்றான்? நன்றி கெட்டவனாக இருக்கிறான், அவன் அநியாயக்காரனா இருக்கிறான்னு சொல்லி மனிதன் மேல சொல்லக்கூடிய நிலைமையா தான் இருக்கு. நம்ம அதன் பார்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அருட்கொடை அப்படி என்னென்ன அருட்கொடை நமக்கு கொடுத்துருக்கான், சற்று ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ளதை சிந்திச்சு பார்க்கலாமே. நம்ம ஆஃபீஸுக்கு போயிருப்போம், சரியான வேலை கிடைச்சிருக்கு, அது ஒரு அருட்கொடை. ஆஃபீஸில் சிரமம் இல்லாத வேலையை பார்க்குறோம், ரெண்டாவது அருட்கொடை. அதன் மூலியமா சேலரி வருது, மூணாவது அருட்கொடை. வேலையை முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரோம், வீட்டுக்கு வர எப்படி வரோம்? பைக்ல வரோம், நாலாவது அருட்கொடை. வீடுன்னு நமக்கு ஒன்று இருக்கு, அஞ்சாவது அருட்கொடை. வீட்டுக்குள்ள குடும்பம்னு ஒரு ஆட்கள் இருக்காங்க, ஆறாவது அருட்கொடை. நமக்கு பிள்ளைகளும் ஒருத்தவங்க இருக்காங்க, ஏழாவது அருட்கொடை. பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம்? பள்ளிக்கு கிளம்பி வரோம், பள்ளின்னு ஒன்று இருக்கு, எட்டாவது அருட்கொடை. தொழுவை நடத்தப்படுது, தொழுவையில முன் வரிசையில நிக்கிறோம், ஒன்பதாவது அருட்கொடை. தொழுகையை முடிச்சுட்டு அல்லாவுடைய சொற்பொழில உட்காந்துருக்கோம், பத்தாவது அருட்கொடை. நம்ம எடுத்துக்கொண்டது சுமார் ஒரு அரை மணி நேரம் தான். இந்த அரை மணி நேரத்துல ரப்புல் ஆலமீன் இத்தகைய அருட்கொடையை கொடுத்துருக்கான். இத மனிதன் என்பவன் என்ன பண்றான்? கடந்து போக சூழல தான் இருக்கான், மிகவும் நன்றி கிட்டவனாக இருக்கிறான், அநியாயக்காரனாக தான் இருக்கிறான். எதனால? சிந்தித்து பார்க்காத சூழல்னாலதான். அவனுக்கு சிந்திக்கக்கூடிய அறிவையும் கொடுத்துட்டேன், மனசையும் கொடுத்துட்டேன், கை கால்லாம் நல்லா தான் இருக்கு, எந்தவித துன்பமும் இல்லை, பொருளாதாரமா நல்லா தான் இருக்கான், குடும்ப குட்டியா எல்லாமே சீரா இருக்கு. என்ன கேட்கறான், என்ன வணங்குறானா, ஓகே எல்லாமே நான் தரேன், தரத்துக்கு ரெடியா இருக்கேன். இருந்தாலும் மனிதன் என்பவன் அநியாயக்காரனா தான் இருக்கிறான். ஏதாவது நோய் வந்தா கூட அவனை குணமளிச்சிடுறேன். அப்படி குணமளிச்சு கூட என்ன பண்றானா, திருப்பி பழைய மொழி நன்றி கெட்டவனா மாறிடுறான் அப்படிங்கிறான். அப்ப ஒரு குழந்தை நமக்கு பிறக்குது, பிறந்து ஒரு பருவ அடையுது. அந்த குழந்தை என்பது நமது பேச்சு கேட்கல அப்படின்னா எந்த அளவிற்கு அந்த பெற்றோர்களுக்கு வலிக்கும். எத்தனை பேர் நம்ம ஒரு ஃபேமிலியில யாரா இருந்தாலும் சரி, இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, எய்த்த வீட்டுக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்? என் புள்ள இந்த மாதிரி போயிட்டானே, என் பேச்சை கேட்க மாட்டானே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சூழலா இருக்கும். ஆனா ரப்புல் ஆலமீன் எல்லா விதமான அருட்கொடையும் கொடுத்துட்டு அவன் கேட்கறது என்ன? ஒன்னே ஒன்றுதான், என்னை மட்டும் வணங்கு, நான் சொல்றதை மட்டும் செய். ஆனா மனிதனாகியவன் நன்றி கிட்டவனாதான் இருக்கான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களா தான் நம்ம இருக்கிறோம். என்னென்ன பிரார்த்தனை செய்யறோம்னா, தான் மட்டும் நல்லா இருக்குன்னு, தனக்கு செல்வம் செழிப்பாக இருக்குன்னு, வீடு கட்டுன்னு, என் பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னா அதுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், ஆம்பளை பிள்ளை இருக்குன்னா நல்லபடியா படிச்சு நல்ல ஒரு வேலையில செட்டில் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரியான ஒரு வேலையை, இந்த மாதிரியான ஒரு துவாக்களையும் பிரார்த்தனை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு நல்ல உணவை கொடுத்துருக்க ரப்பே, இதற்கு நான் நன்றியாக இருப்பேன். இதே மாதிரி வாழ்நாள் முழுக்க இந்த உணவு எனக்கு ஏற்படுத்தி கொடு, இந்த உடல் எனக்கு சீராக இருக்கு, குறைகள் இருக்கதான் செய்யும், அப்படி சீராக இருக்கு, இந்த சீராக இருக்கும்படியே என்னை மரணிக்க செய், யாரோட உதவியும் நாடி என்னை விட்டுறாத. இந்த மாதிரி நம்ம துவாக்கள் பிரார்த்தனைகள் கேட்டுருவோமா? நம்ம ரசூல்லா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி தான் துவாக்கள் கேட்டாங்க, இந்த மாதிரி தான் மக்களை கேட்கும்படி சொன்னாங்க. வரக்கூடிய காலங்கள்ல நமது அருட்கொடையை, அதாவது நம்ம மனித உடலை நாம் சிந்திச்சு பார்த்தாலே அதுவே போதுமானது, அல்லாஹ்வுடைய வல்லமையும் அல்லாஹ்வுடைய நாட்டலையும் நாடி வரக்கூடிய காலங்கள்ல அதிகம் மக்களாக நாம் நமது ஆற்றலையும் நமது அருட்கொடையும் சிந்திச்சு அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான்
தந்து அருள் புரிவானாக கூறி எனது இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.